ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அனைவருமே ஆவலோட பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக தான் ஒரு மாத காலங்களாக மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இன்னுமே ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. எதனால் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க? உண்மை நிலவரம் என்ன? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங்லாம் போயிட்டு இருக்குது? எதனால் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க? எப்போ தான் இந்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுவாங்க? இருந்தாலும் இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிந்திருக்கா? இல்லையா? என்ன உண்மையான நிலவரம் என்ன? அப்படின்றத அனைவருமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு தகுந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நாம் டிஆர் ஆப்ஷமா கால் பண்ணி கேட்கும்போது ரிசல்ட்டு குறித்து கேட்கும்போது அவங்க சில முக்கிய தகவலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செலக்ஷன் ப்ராசஸ்லாம் என்ன நிலையில் இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா எப்போ ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். இது செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்றதான் சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் இதில் எதன் அடிப்படையில் அனைவருமே இந்த வேலை கொடுத்துருக்காங்க. எப்போ தான் இந்த வேலைக்கான ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க? மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நேர்காணல் முடியாமல் இருக்கு இல்லையா? சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்காணலே முடியல. அவங்களுக்கெல்லாம் எப்போ டேட் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணி நேர்காணல் பார்த்தீங்கன்னா போய் நேர்காணல் முடித்துவிட்டு இப்போ அனைவருமே இந்த ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அதுக்கான ரிசல்ட்டு ஏற்கனவே அவங்க நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? 2024 டிசம்பர் 27ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் ரிசல்ட்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க எதனால் ரிசல்ட் அப்டேட் பண்ணல அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா பெரும் கனமழை பெய்தது. அந்த கனமழையின் காரணமாக தான் இன்னுமே சென்னை மாவட்டத்தை போன்ற பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்காமல் இருக்குது. அந்த நேர்காணல் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதனால் இதனால தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்படியே பொங்கல் வந்தது. பொங்கல் பரிசு காரணமாக இதே வேலை தான் கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் இறங்கிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் ஒதுக்கி வைத்து பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக கொடுக்கறதுக்காக அந்த ப்ராசஸில் இறங்கி இன்னுமே நம்மளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? இல்லை அப்படியே வச்சுருக்காங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் முடிந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் டேட்டு என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொங்கல் பரிசு இனிமேல் வாங்காமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடை மூலமாக நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னா 25ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு யாரும் கவலைப்படதில்லை. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் கன்ஃபார்மாக ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது. அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் பேஸ் பண்ணி அனைவருமே இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. அதில் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எதன் அடிப்படையில் வழங்கியிருக்காங்க அப்படின்னா அனைவரையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கீங்க? ஏன்னா எக்ஸாம் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்ஸாம் எதுவும் கிடையாது. நேர்முக தேர்வில் உங்களுடைய மார்க்கை வச்சு தான் இதில் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ண போகிறாங்க இல்லையா? உங்களை நேர்காணல் தாங்க. அந்த நேர்காணலில் உங்களை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை என்னென்ன உங்களுடைய பேச்சு திறமை மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? இது மாதிரியெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய 50 மார்க்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்டாங்க இல்லையா? அந்த மார்க்கும் வைத்து
இப்போ கட் ஆஃப் உங்கள் 10th பேக்கருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10th எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு 70% மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக இந்த பேக்கருக்கான வேலைக்கு ஸோ கட் ஆஃப் இதை ரெண்டுமே மெரிட் லிஸ்ட் பண்ணதான் இதன் அடிப்படையில் தான் அனைவருமே வந்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் சேல்ஸ்மேனுக்கும் அதே 12th நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து உங்களை வந்து எப்படி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிலே இன்டர்வியூலேயே நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளே கேட்க மாட்டாங்க. ஸோ சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விசாரணை வந்து பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து இன்டர்வியூ மூலமாக வந்து நம்மளுடைய இடம் எந்த இடம் அது மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கேள்விகளெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேள்விகளாக கேட்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் தான் வழங்கியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அடுத்தது ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இதில் தான் அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் செஞ்சுருக்கணும். அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 நிலை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே செக் பண்ணி தான் ஃபைனல் லிஸ்ட்டு அப்படின்றத ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைனல் லிஸ்ட்லாம் நம்மளுக்கு ரிசல்ட்டாக அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் எந்த நிலையில் இருக்குது, உண்மை நிலவரம் வந்து என்ன அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் இது வரைக்குமே 80% வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களே முடித்து வைத்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 25க்கு மேலே தான் இப்போ வந்து ப்ராசஸிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேலே லாஸ்ட் வீக்கிலே கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் இன்றைக்கான தகவலாக வந்து வெளியே இருக்குது. இருந்தாலும் இதற்கு குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை எங்களுக்குள்ள இப்போ செலெக்ஷன் ப்ராசஸை நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள 2 நிலை வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் முடிந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3வது நிலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபைனல் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து இந்த லாஸ்ட் வீக்கில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தார். இருந்தாலும் நாம் நேற்று டிஆர்எஃப் கால் பண்ணி கேட்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இது தவிர அது எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் வந்து ஸோ தரமாட்டாங்க இல்லையா. ஸோ அன்ன வரைக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் கூட அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கூடிய அப்டேட் ஆகிரும். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு கஷ்டமாக கூட வந்து இருக்கலாம். இருந்தாலும் 2023 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 மாத காலங்களாகவே அவங்களாம் வந்து வெயிட் பண்ணாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ கூடியவர்கள் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டை இந்த பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லும் ஜனவரி லாஸ்ட் வீக்லேயே கன்ஃபார்மாக யாருக்காச்சும் ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து யாருக்கு வெளியாகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இன்டர்வியூகள் நடக்காமல் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஸோ இன்டர்வியூகள் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கு இல்லையா. 25ஆம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு தேதி அறிவிக்கப்பட்டு இந்த விற்பனையாளர் மற்றும் நேர்முக தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கும் நேர்முக தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி கூட்டுத்தரப்பில் வந்து தகவல் வெளியாகிருக்கு. சரி ஓகே. ஸோ எனக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.